நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து கண்மணி எல்லார் முன்னாடியுமே வந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே மாறன் வந்து ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவர் மேலே கை வச்சது வந்து மிகப்பெரிய தப்பு. அண்ணி நீங்கள் உடனே மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னா பிரச்சனை வந்து பெருசாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னாலாம் யாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க முடியாது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் ராகவா, நான் அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் அண்ணி பண்ணது மிகப்பெரிய தப்பு. அவர் மேலே கை வச்சிருக்கவே கூடாது. இப்போ மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோமே, நான் பயங்கரமான முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவனே, என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து தெனாவட்டா வந்து கண்மணி கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற வேலை பார்க்குற எல்லாருமே தான் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த மன்னிப்பு கேட்கலைன்னா அவங்க கூட சேர்ந்து நானும் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் வந்து பிரச்சனை வந்து பெருசாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த அடி வாங்கினாங்களே ஒரு அண்ணன், அந்த அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தம்பி எனக்காக எதுக்கு தம்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை? அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நான் வந்து என்கிட்ட எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயாக விடுங்க தம்பி, இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம், இதோட விட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கலாம் விடுற மாதிரி தெரியல. அதெல்லாம் விட முடியாது. உங்களுக்கு ஒன்றுனா நாளைக்கு அது எங்களுக்கு இதான் நடக்கும். இங்கே வந்து தன்மானத்திலேருந்து யாருமே வேலை பார்க்கக்கூடாது. அதனால் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் வந்து வேலை பார்ப்போம், இல்லைன்னா நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் வேலையை விட்டே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ராகவன்கிட்ட வந்து நம்ம மாறினது சொல்கிறாங்க, டேய் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இத்தனை வருஷமாக வந்து நம்ம கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணன் 20 வருஷமாக வந்து நம்ம கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் மேலே வந்து கை வைக்கவே கூடாது. இப்போ இது வந்து தப்பு. இப்போ உண்மை வந்து தெரிஞ்சு போச்சுல, தப்பு யார் மேலே? அந்த ட்ரெஸ் எடுக்க வந்தான்ல அவன் மேலே தான் அந்த தப்பு. அதனால் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ராகவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ராகவனும் கண்மணிக்கிட்ட போய் கெஞ்சிட்டாங்க, ஏய் கண்மணி தயவுசெய்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, என்னாலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படி ஆகிப்போச்சா? அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து உடனே அப்பா கொண்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. உடனே ராகவன் வந்து சொல்கிறாங்க, டெய்லி அப்பாக்கெல்லாம் தெரிய வேணாண்டா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருண்டா, வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்னா உடனே மன்னிப்பு கேட்க சொல்லு, இல்லைன்னா நான் அப்பா கிட்ட தான் சொல்ல போகிறேன், ஃபோன் எடுத்து ஃபோன் போட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பாக்கெட்டில் இருந்த ஃபோனை வந்து வெளியில் எடுக்காங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, ஏய் வாடா இரு, கண்மணி வந்து மன்னிப்பு கேட்பா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம ராகவன் போய் சொல்கிறாங்க, ஏய் கண்மணி தயவுசெய்து மன்னிப்பு கேட்டுரு, மாமாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். அப்பா வந்து உன் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுருக்காரு, உன் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காரு, அதெல்லாம் இப்போ தெரிஞ்சிச்சுன்னா நீயே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும், தயவுசெய்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் யோசிச்சு பார்க்காங்க கண்மணி. சரி மாமா கிட்ட கெட்ட வேறு ஆயிடுச்சுன்னா நம்மளால் திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சாரி அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுறாங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே கை தட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி எல்லாருமே போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் வந்து எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இங்கிட்டு வந்து கண்மணிக்கு வந்து ஒரு செருப்பால் சாணியில் முக்கி அடித்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அவமானமாக போயிடுது. அந்த இடத்துல அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னையவாடா அட்லீஸ்ட் வேலை பார்க்குற ஒருத்தங்கிட்ட போய் வந்து மன்னிப்பு கேட்க வச்சிட்டால, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ஃபஸ்ட்டு உன்னை இந்த கடைக்கே வர விடாமல் பண்ணுறேன்டா, இந்த கடையிலேருந்தே உன்னை தூக்குறேன், காலடி வைக்க விடாமல் பண்ணுறேன் பாரு, என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து ஆக்ரோஷமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.